இந்த வீடியோல ரெண்டு விஷயத்தை பத்தி நாங்க பேச போறோம். இந்த 2 மாத காலமா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவோட எங்க சேனல் மலேசியா டு மயாமி ஆரம்பிச்சு 2 மாசம் ஆயிடுச்சு. இந்த வீடியோவை புதுசா பாக்குறவங்களுக்கு நான் ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துட்றேன். என்னோட பெயர் முத்தழகி, என்னை வாணின்னு கூப்பிடுவாங்க. என்னோட ஹஸ்பண்ட் பேரு சத்யசீலன். நாங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து முன்ன மலேசியாவில் இருந்தோம், இப்போ வந்து யூஎஸில் இருக்கோம். 8 வருடம் ஆயிடுச்சு. யூஎஸோட லைஃப் ஸ்டைலு, இங்கே உள்ள ஃபுட்டெல்லாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் மலேசியாவில் உள்ள ஃபுட்ஸ் எல்லாம் நாங்கள் யூஎஸில் எப்படி செஞ்சு சாப்பிட்றோம், அதை பற்றி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம், எங்கள் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோ நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேக்கிங் செய்ய போகிறேன். இது வரைக்கும் நான் இந்த 2 மாதத்தில் வந்து நான் எந்த பேக்கிங்கும் செய்யலை. இன்றைக்கி ஒரு பேக்கிங் தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த வீடியோவில் 2 விஷயத்தை பற்றி நாங்கள் பேச போகிறோம். ஒன்று வந்து இந்த பேக்கிங் பற்றி நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நான் வந்து அங்கே இருக்கும்போது எந்த கேக்குமே எதுவுமே பேக் பண்ணதே இல்லை. ஒன்று என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாமான் கிடைக்கும், ஒரு ஜாமான் கிடைக்காது. இன்னொன்று அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இருந்தது. பட் இங்கே வந்து நான் அதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே யூஎஸில் உள்ள நிறைய க்ரோசரி ஷாப்பில் பேக்கிங்க்குன்னே ஒரு தனி ஆயில் வச்சுருப்பாங்க. நீங்கள் ஏதாவது செய்யணுன்னா அதாவது பேக்கிங் செய்யணுன்னா அந்த ஆயிலில் எல்லா பொருளுமே கிடைக்கும். அதனால அது நம்ம அங்கே போய் தேடணும், இங்கே போய் தேடணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் நமக்கு அது ஒரு விஷயம் ஈஸியாக இருக்கிறதுனால அதை செஞ்சேன். இன்னொன்று என்னென்னா, இங்கே வந்துட்டு இன்னொன்று என்ன நான் சொல்ல விரும்புகிறேன்னா, நான் ஃபர்ஸ்ட் பேக்கிங் செஞ்சது வந்து என்னோட ஹஸ்பண்ட் பர்த்டே. இங்கே வந்தோடனே ஒரு 2-3 மாதத்தில் அவரோட பர்த்டே வந்துடுச்சு. ஸோ அவருக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக அந்த ஃபர்ஸ்ட் கேக்கு நான் செஞ்சேன். அது அவருக்கு சர்ப்ரைஸாகவும் இருந்தது, எனக்கும் அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாகவும் மோட்டிவேட்டடாகவும் இருந்தது, அடுத்தடுத்து பேக்கிங் செய்யலாம் அப்படின்ட்டுன்னு. ஸோ அதுலேருந்து என்னோட பசங்களோட பர்த்டே எல்லாமே நானே கேக் செஞ்சிருவேன். இங்கே வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, நான் வந்து ஆரம்பத்தில் பேக்கிங்லாம் செஞ்சதில்லை. முதல் தடவை செய்யும்போது ஒரு பயமாக இருந்தது, ஒழுங்காக வரலன்னா கொஞ்சம் இதாயிரும், அதுக்கப்புறம் நமக்கு அந்த இதே இன்ட்ரெஸ்டே போயிடும். ஆனால் நீங்கள் வந்து அது 2-3 தடவை செஞ்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிக்கடி செய்யணுங்கிற ஆசையும் வரும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட குழந்தைங்களுக்கும் நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நம்ம ரொம்ப எக்ஸைட்டடாக இருப்பாங்க. அதை நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே இந்த வீடியோவில் 2 விஷயம் பற்றி நாங்கள் செய்ய போகிறோம்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபர்ஸ்ட் வந்து பேக்கிங்கு. இன்றைக்கி பேக்கிங் நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, நியூயார்க் சீஸ் கேக் செய்ய போகிறேன். அதை தான் இன்றைக்கி உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் செஞ்சு காமிக்க போகிறேன். நியூயார்க் சீஸ் கேக் நான் ஏன் செலக்ட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த செகண்ட் டாபிக் வந்து நாங்கள் இன்றைக்கி நியூயார்க் பற்றி தான் பேச போகிறோம். 2018 ஃபேமிலியோட நியூயார்க் சுற்றி பார்க்க போயிருந்தோம். அங்கே நாங்கள் பார்த்த சில இடங்கள், என்னென்ன டிப்ஸ் அங்கே ஃபாலோ பண்ணோம், எப்படி நாங்கள் பிளான் பண்ணி அந்த டேஸை நாங்கள் ரன் பண்ணோம், அப்புறம் மற்றபடிக்கு நாங்கள் வந்து அங்கே எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் நான் வந்து நியூயார்க் சிட்டியோட சேர்த்து இந்த சீஸ் கேக்கை போட்டிருக்கேன். ஓகேங்க, நம்ம நியூயார்க் சீஸ் கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த சீஸ் கேக் செய்கிறதுக்கு 9 இன்ச் பேன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி பேன் எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா இங்கே கிளிப் இருக்குது. இது வந்து நம்ம செஞ்சுட்டு எல்லாம் ஆறிட்ட பிறகு இந்த கிளிப்பு கழட்டி அழகாக நம்ம எடுத்துடலாம். அதுக்கு தான் நான் இந்த பேன் செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த பேன் இருக்கோ நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் பெஸ்ட்டு வந்து இந்த மாதிரி இருக்கிறது. ஓகேங்க, இதை வந்து நான் சுற்றி மட்டும் பட்டர் போட போகிறேன். இன்னைக்கு கீழே போடலை, சுற்றி மட்டும் பட்டர் போட போகிறேன். பாருங்க, சும்மா பட்டர் மட்டும் லேசாக தடவிருக்கேன், பிகாஸ் அது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. ஓகேங்க, நம்ம வந்து க்ரஸ்ட் செஞ்சிடலாம். பேஸ் செய்ய போகிறோம். இந்த மாதிரி தூளாக இருக்கும் பாருங்கள், இந்த மாதிரி தூள் செஞ்சிடணும். இந்த க்ரஸ்ட் வந்து கடையில் இந்த மாதிரி விற்கிறாங்க, கிரஹம் கிராக்கர்ஸ் க்ரம்ஸ்னே விற்கிறாங்க. அதாவது தூள் பண்ணியே நமக்கு கிடைச்சிரும். அப்படி நமக்கு கிடைக்கலன்னா இந்த மாதிரி அதோட கிராக்கர்ஸ் வாங்கிட்டு வந்து நம்ம தூள் பண்ணிக்க வேண்டியதான். பாருங்க, இது அப்படி இந்த கிரஹம் கிராக்கர்ஸ் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் ஒரியோவில் கூட செய்யலாம், வேறு ஏதாவது பிஸ்கட், டைஜஸ்டிவ் பிஸ்கட்டில் செய்யலாம். நீங்கள் வந்து தூள் பண்ணி எனக்கு 2 கப்பு எடுத்துக்கிங்க. இந்த க்ரஸ்ட்டு செய்யறதுக்கு 2 கப்பு இப்படி தாங்க இருக்கும் அந்த கிராக்கர்ஸு. இதை வந்து நீங்கள் பிளெண்டரில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். நான் சும்மா இதில் காமிக்கிறேன் எப்படி செய்கிறேன்ட்டுன்னு. நான் சும்மா ஒரு ஜிப்லாக்கில் போட்டு ஒரு அடி ஆயிடுச்சுன்னா அது தூளாயிரும்.
பாருங்கள் எவ்வளோ தூள் ஆயிடுச்சுன்னு. ஓகேங்க, இப்போ 2 கப்பு கிரஹாம் கிராக்கர்ஸ் கிரம்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தபடியாக நான் வந்து சுகர் போட போகிறேன். இது 2 டேபிள் ஸ்பூன் சுகரை நான் போடுறேன். நல்லா கிளறி விட்டுக்கிங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்ட பிறகு 1/2 கப் பட்டர் போட போகிறேன். 1/2 கப் மெல்டட், இது அன்சால்டட் பட்டருங்க. இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இது ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம இதை வந்து இந்த பேனில் கொட்டிடுவோம். நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. இது கொஞ்சம் மொத்தமாக வரும் இந்த க்ரஸ்ட்டு, ஏன்னா நம்ம 2 கப்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இது இப்போ நம்ம ஃப்ரீசரில் வச்சிட போகிறோம். நான் ஃப்ரீசரில் வச்சுட்டு வந்துட்டேன் அந்த க்ரஸ்ட்டை. அடுத்தது நம்ம க்ரீம் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னுக்கு நம்ம கொஞ்சம் நியூயார்க் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாங்கள் நியூயார்க்கில் எத்தனை நாள் தங்க போகிறோன்ட்டு பிளான் பண்ணிட்டேன்னு வெப்சைட்டில் போய் பார்த்தோம் ஏன்னாச்சும் டீல் இருக்கான்னு. ஸோ அதே மாதிரி எங்களுக்கு நியூயார்க் பாஸ்னு ஒரு டீல் கிடச்சிச்சு. ஸோ அதில் வந்து நாங்கள் 3 டேஸ்க்கு நாங்கள் பாஸ் அதிலே வாங்கிக்கிட்டோம். அதில் என்னன்னா நம்ம எந்தெந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்கு நம்ம போகிறோமோ அந்த பாஸ் வச்சா அதுக்கு வந்து ஃப்ரீ என்ட்ரன்ஸுங்க. ஸோ இது ஒரு நல்ல டீலாக இருந்துச்சு. நாங்கள் இதை வந்து 3 டேஸ்க்கு கிராப் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் வந்து இண்டிவிஜுவல் என்ட்ரன்ஸ் ஃபீஸை வச்சு கம்பேர் பண்ணி பார்த்தோம். இந்த பாஸ்க்கும் அதுக்கும் இந்த பாஸ் தான் ரொம்ப கம்மியான விலையில் கிடச்சிது எங்களுக்கு. அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் எத்தனை நாளைக்கு நீங்கள் அந்த பாஸ் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன இடத்துக்கு போகலான்னு அவங்களே சஜஷன் கொடுத்துருவாங்க. இப்போ 3 டேஸ் பாஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 3 டேஸ்க்கு எந்தெந்த இடத்துக்கு எந்தெந்த டைமுக்கு போகலான்னு அதில் காமிக்குவாங்க. எங்களோட நியூயார்க் ட்ரிப் வந்துங்க மொத்தம் 6 நாள் 5 ராத்திரி. ஸோ நாங்கள் வந்து வாஷிங்டன் டிசி பார்த்துட்டு அங்கேருந்து பஸ்ஸில் நியூயார்க் சிட்டிக்கு வந்து சேர்ந்தோம். நியூயார்க் வந்து சேர்கிறதுக்கு ஈவினிங் ஆகிடுச்சி. ஸோ நாங்கள் அன்றைக்கி வந்து ஜஸ்ட் ஃப்ரீ அட் லேஜர் நாங்கள் என்ன செஞ்சோன்னா ஹோட்டலில் செக்இன் பண்ணிட்டு வி ஜஸ்ட் வாக் அரவுண்ட் டைம் ஸ்கொயர். மறுநாள் காலையிலேங்க நாங்கள் வந்து மலேசியன் கான்சுலேட்டுக்கு போயிட்டோம் எங்களோட பாஸ்போர்ட்லாம் ரினியூ பண்ணுறதுக்கு. ஸோ ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே நாங்கள் வந்து லஞ்சுக்கு ஒரு மலேசியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோம். அந்த மலேசியன் ரெஸ்டாரண்ட் வந்து சைனா டவுனில் இருந்தது. ஸோ ஒன்ஸ் லஞ்செல்லாம் முடிஞ்சிட்டு அப்படியே ஒரு ஸ்மால் விசிட் அப்படியே சைனா டவுன் பார்த்துட்டு தென் வி வென்ட் பேக் டு த ஹோட்டல். நாங்கள் நியூயார்க் பாஸை வச்சு டே 1, டே 2, டே 3 எங்கே போனோன்னு நீங்கள் அடுத்தடுத்த வர ஸ்லைடில் பாருங்கள்.
ஓகேங்க, நீங்கள் இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். வாங்க நம்ம போய் அந்த சீஸ் கேக்கை கண்டினியூ பண்ணுவோம். ஓகேங்க, நம்ம க்ரீம் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சீஸ் கேக்னாலே முக்கியமான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீஸு. இதுக்கு வந்து நம்ம க்ரீம் சீஸ் தான் பாய்க்கணும். இந்த க்ரீம் சீஸ் தாங்க நான் யூஸ் பண்ணுறேன். இது 8 ounce. இது வந்து 4 பேக்கெட் நான் யூஸ் பண்ண போகிறேன். 4மே ஒரு 3-4 ஹவர் முன்னுக்கு நான் வெளியே எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் அது சாஃப்டாக வரும். நீங்கள் உங்களுக்கு எதாச்சும் க்ரீம் சீஸ் கிடைக்குதோ அது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, இப்போ இந்த க்ரீம் சீஸை நம்ம வந்து பீட் பண்ண போகிறோம். மீடியம் ஸ்பீடில் வச்சு நான் பீட் பண்ண போகிறேன், நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும். இப்போ நம்ம 1 கப்பு சுகர் போட்டுக்கலாம். ஆக்சுவலி 1 கப்பு டு 1 + 1/3 கப் வரைக்கும் நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கப் தான் போட போகிறேன். 2 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஸ்டார்ச் போட போகிறேன். 1 டேபிள்ஸ்பூன் வனிலா எசன்ஸ் போட்டுருக்கேன். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இந்த சீஸ் கேக் செய்யறதுக்கு நமக்கு 3 eggs தேவைப்படும், 3 முட்டைகள் தேவைப்படும். அதை வந்து நான் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு 1 hour முன்னுக்கே இந்த முட்டைகளை எடுத்து வெளியே வச்சுட்டேன். இந்த கேக் செய்யும் போது நம்ம ஒன்று எடுத்து இதில் நம்ம பிளைண்ட் பண்ணுவோம். இங்க 1 கப் நம்ம சவர் க்ரீம் போட போறோம். ஓகேங்க, சவர் க்ரீம் போட்டாச்சு. ஜஸ்ட் மிக்ஸ் மட்டும் ஆனா போகுதும், ரொம்ப நேரம் பீட் பண்ண தேவையில்லை. பேட்டர் ஊத்துற முன்னுக்கு நான் இந்த மாதிரி ஃபாயில் எடுத்து இங்கே இப்படி செய்ய போறேன். ஏன்னா நான் அதுக்கு கீழே ட்ரேயில் தண்ணி வச்சு தான் அவனில் வைக்க போறேன். பேட்டர் ஊற்ற போகிறேன் பாருங்க. ஓகேங்க, இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிட்டோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிடுவோம். அதில் இந்த மாதிரி ஊற்றி வச்சா இந்த கேக்கு நல்லா மாய்ஸாக வரும். நம்ம கேக் ரெடி ஆயிடுச்சு பேக் பண்ணுறதுக்கு. நான் வந்து அவனை வந்து 325ல் வந்து ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இது செல்சியஸில் பார்த்தீங்கன்னா 100 அப்ராக்சிமேட்லி 165 வரும். நம்ம இப்போ அவனில் வைக்க போகிறோம். இது வந்து 1 hour to 1 hour 50 minutes வரைக்கும் உள்ளுக்கு வைக்கணும். பாருங்க, நம்மளோட சீஸ் கேக் ரெடி ஆயிடுச்சு. நான் இதை வந்து 1 hour 15 minutes அவனில் வச்சு எடுத்துட்டு அப்புறம் வெளியே நல்லா ஆற வச்சுட்டேன். ஒரு 45 minutes நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஒரு 4 hours கழித்து எடுத்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த கேக் எப்படி வந்திருக்குன்ட்டுன்னு. இந்த ஃபாயிலெல்லாம் எடுத்துருவோம். இது நல்லா ஆறிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே நல்லா
ஓகேங்க, இந்த 2 மாத காலமா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றி. இந்த வீடியோ பார்த்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு சீஸ் கேக் எப்படி செய்யுதுன்னு பார்த்துருப்பீங்க. அப்புறம் நாங்கள் 2018 நியூயார்க் போன ட்ரிப் படம்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். ஸோ நான் ஒரு ஃபியூ டிப்ஸ், ட்ராவல் டிப்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோட்டல் பார்க்கும்போது நம்மளுக்கு முடிஞ்சா பிரேக்ஃபாஸ்ட் உள்ள ஹோட்டலாக பாருங்கள். ஸோ அதில் வந்து நம்ம கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம். அதுவும் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் அதெல்லாம் நம்ம வந்து யோசிக்க தேவையில்ல. அங்கே வந்து பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இருந்துச்சுன்னா ஸோ நம்ம அங்கே இருக்கிறத போய் நம்ம சாப்பிடலாம். ஓகே, அது வேற பிரேக்ஃபாஸ்ட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ண தேவையில்ல கொஞ்சம். ஸோ செகண்ட் டிப் என்னன்னா, இப்போ நியூயார்க்னு எடுத்துக்கிட்டிங்களா, நிறைய பேர் என்ன செய்வாங்க, நியூ ஜெர்சியில் போய் தங்கிட்டு ட்ராவல் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ நாங்கள் என்ன செஞ்சோன்னா, நாங்கள் நியூயார்க்லேயே தங்கிட்டோம். ஏன்னா ஸோ நியூயார்க் நாங்கள் தங்கினோமா லிட்டில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் கொஞ்சம் ஹோட்டல்ஸ்லாம். பட் என்னன்னா பக்கத்தில் இருக்கும். ஸோ சர்டன் திங்ஸ் வந்து வாக்கிங் டிஸ்டன்ஸ். ஸோ நிறையா நீங்கள் டைம் சேவ் பண்ணலாம் அதுலேருந்து. ஓகே, நியூ ஜெர்சிலேருந்து வரத்துக்கு நியூயார்க்கு வந்து டிரான்ஸ்போர்ட்டு அதெல்லாம் நீங்கள் இன்னும் சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்தது வந்து இந்த மாதிரி பாசஸ் நியூயார்க் மட்டும் இல்லை, நீங்கள் எங்கே போகிறீங்களோ அங்கே போய் பார்த்துக்குங்க. எந்த இடத்துல வந்து இந்த மாதிரி பாசஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் பாருங்கள். ஏன்னா அதில் நிறைய நம்ம சேவ் பண்ணலாம் என்ட்ரி ஃபீஸு. ஸோ சர்டன் இது கூட நீங்கள் வந்து லைன்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் லைன் கூட ஜம்ப் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். ஓகே, ஸோ அது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஒன்ஸ் நீங்கள் எத்தனை நாள் அங்கே இருக்க போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டு, எந்தெந்த இடத்துக்கு போறீங்கன்னு பிளான் பண்ணிட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன அட்ராக்ஷன் பாசஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது நீங்கள் பார்த்துக்கங்க. ஒன்று நான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணல, ஆனால் என்னன்னா குரூப்பான். ஸோ குரூப்பான் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வெரி குட் ஆஃபர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ அதுலேயும் நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். நியூயார்க்லங்க எல்லா இடமும் எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, எல்லாம் ஒரு இடம் விடாமல் எல்லா இடமும் பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால், ஒன்று வந்து எம்பயர் ஸ்டேட் பில்டிங், அந்த வியூ, பியூட்டிஃபுல் வியூ ஃப்ரம் தி அப்சர்வேஷன் டேக்லேருந்து. அப்புறம் அடுத்தது வந்து ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ரொம்ப இமோஷ்னலாக ஒரு இதுனா 9/11 மெமோரியல். ஓகே, ஸோ அந்த மியூசியம் உள்ளுக்கு போய் பார்த்தோன்னே ரொம்ப சேடாக இருந்துச்சு. சர்டன் இது பார்க்கறதுக்கு, அந்த ஆர்டிகல்ஸ் இன்டர்வியூஸ்லாம் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. அங்கே என்னன்னா நிறைய பேர் நினைக்கிறேன் அழுவாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அங்கங்கே டிஷ்யூலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் சேடாக இருந்துச்சு. பட் ஓவரால் நியூயார்க் ட்ரிப் வாஸ் ஃபேன்டாஸ்டிக். ஓகே, எங்களுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் டிப்ஸ்லாம் நாங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு டிப்ஸு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா தாராளமாக எங்களுக்கு காமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் வந்து இன்னைக்கு செஞ்ச சீஸ் கேக்கை நான் டேஸ்ட் பண்ணி உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நியூயார்க் சீஸ் கேக். ஓகே, வாவ், வெரி நைஸ் டிசர்ட்ங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு. ரொம்ப ருசியாக அந்த க்ரீம் சீஸ், அப்புறம் கீழே அந்த க்ரஸ்ட்டு, நல்லா திக்கான க்ரஸ்ட்டு. இட்ஸ் ரியலி ரியலி அமேசிங். ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ இந்த சீஸ் கேக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கும் பிடிக்கும். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஓகேங்க, நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். ஆல்ரைட், பாய். தேங்க்யூ. நாங்கள் அடுத்த இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு இந்த 2 மாத காலமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சப்ஸ்கிரைப் பண்ண இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் இருங்க, அப்படியே இருங்க, ஒன்றும் செஞ்சிடாதீங்க, அப்படியே இருங்க. சப்ஸ்கிரைபர்கள் சரி, ஐயோ முட்டலிக்கு ஏன் உள்ள தப்பு பண்ணுறாங்க. இது வரைக்கும் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிங்க.